கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்த தலைப்பு முதியோர்களின் நோக்கமுள்ள வாழ்வு. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் பிலிப்பியர் 3:12 பிற்பகுதி. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆண்டுதோறும் அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாளிலே முதியோரை நோக்கி பார்த்து அவர்களுடைய நலன்களிலே அக்கறை காட்டும் காரியங்களை செய்யும்படிக்கு உலகம் முழுவதற்கும் ஒரு நினைப்பூட்டாக வைக்கப்படுகிறது. குடும்பங்களிலும் மறுவாழ்வு இல்லங்களிலும் தனித்தும் வாழுகிற முதியோரை கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய உணர்ச்சிகள், சௌகரியங்கள், அவர்களுக்கு நாம் செய்யத்தக்கது ஆகியவற்றை ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சமுதாயத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும் சீர்தூக்கி பார்ப்பதற்கு அந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக திருச்சபைகளிலே முதியோரை அழைத்து அவர்களை கௌரவித்து சிறப்பான உணவு வழங்கி அவர்களுடைய சாட்சியை திருச்சபைக்கு பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு ஆராதனைகள் நடப்பதுண்டு. எல்லா மனுஷருக்கும் முதுமை என்பது கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அநேகர் முதிர் வயதை அடையும் என்பதாகவே ஆரோக்கியம் குன்றி மரித்து விடுகிறார்கள். இந்த நவீன காலத்திலே உணவு பழக்க முறை, பலவிதமான அழுத்தங்கள் ஆகியவற்றினாலே ஓய்வு பெறும் வயதை அடையும் என்பதாகவே பலவித சரீர நோய்களுக்கும் மன நோய்களுக்கும் மக்கள் ஆளாகி உயிரிழந்து கொண்டு வருகிறார்கள். எனவே முதுமை என்பது அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஈவு. அநேகர் முதுமையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அநேகர் துக்கத்தோடு வேறு வழி இல்லாமல் கடந்து செல்கிறார்கள். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற நமக்கு அது கர்த்தர் நியமித்த ஒரு காலம். குழந்தை பருவம் போல், வாலிப பருவம் போல் முதுமையும் கர்த்தர் நாம் கடந்து செல்லும்படிக்கு நியமித்த காலம். நம்முடைய நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்திலே நாம் சேர்த்துக் கொள்ளப்படும் வரை இந்த பருவ காலங்களை நாம் கடந்து செல்லுகின்றோம். அநேக சமயத்துல முதியோர் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று குடும்பங்களிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அநேக முதியோர்கள் தாங்கள் நன்றாக மதிக்கப்படுவதில்லை, உதாசீனம் செய்யப்படுகிறோம் என்று உணர்கிறார்கள். அநேக முதியோர்கள் குடும்பத்திலே அங்கீகரிக்கப்படாத போது அவர்கள் ஓடி போகிறார்கள். அநேக எதிர்பார்ப்புகளை மற்றவர்கள் நிறைவேற்றவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள்ளான ஒரு மனுஷனுக்கு இந்த முதுமை என்பது கர்த்தர் நியமித்த ஒரு நல்ல காலம். இவர்களால் பிரயோஜனம் இல்லை என்று மற்றவர்கள் நினைத்தாலும், தனக்குத்தானே சிலர் நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நினைத்தாலும் அல்ல, கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யும்படிக்குத்தான் நம்மை வைத்திருக்கின்றார். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு நாடி தொடர்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். கடைசி வரை ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகின்றார். ஓட்டம் முடியும் வரை ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கண் பார்வை, காது கேட்கும் திறன், ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம், இதய துடிப்பு, எலும்புகள் தேய்மானம், தோல் சுருக்கம், எல்லாவற்றிலும் குறைவுகள் ஏற்பட்டுக் கொண்டே வரும்போது, இப்படி விரும்பத்தகாதவைகள் ஏற்பட்டுக் கொண்டே வந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற ஆத்மா அது கர்த்தரோடு தொடர்புடையது. அது வளர்ந்து கொண்டே வருகிறது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:16 எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சரீரத்தின் காரியங்கள் தேய்ந்து கொண்டே குறைந்து கொண்டே வந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கர்த்தரோடு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையும் கர்த்தரோடு இசைந்துள்ள ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் கர்த்தரிலே களி கூறுவதையும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதிலும் எந்த குறைவும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆதி முதல் முதியவர்களை கர்த்தர் சமுதாயத்துக்கும் குடும்பங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் கூட நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர்களாக தங்கள் அனுபவங்களின் மூலமாக கற்றுக்கொண்டதை பின்வரும் சந்ததிகளுக்கு சொல்லி அவர்கள் நடக்க வேண்டிய வழியை போதித்து அவர்களை நடத்துவதற்கு முதியவர்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஒரு வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வியாபாரத்தை ஒப்புவிக்கும் போது அதில் உள்ள அநேக நுணுக்கங்களை சொல்லித் தருவார்கள். இதற்கு முன்பு இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, எனவே இதை கொண்டு நீ இதை கற்றுக்கொள் என்று சொல்லுவார்கள். எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாங்கள் கற்றுக்கொண்டவைகளை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறார்கள். நான் கர்த்தரை உண்மையாய் சேவித்தேன்,
எப்போதெல்லாம் இடர்பாடு வந்ததோ அப்போதெல்லாம் நாங்கள் ஜெபித்த போது கர்த்தர் எங்களுக்கு இறங்கி இப்படியெல்லாம் செய்தார் என்று தங்கள் சாட்சியை எத்தனை பேர் சொல்லுகிறார்கள். முதியோரின் ஆலோசனை அநேக சமயத்திலே புறக்கணிக்கப்படுகிறது. ஆனால் புறக்கணிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அநேக நல்லவைகள் நடக்கின்றன. வேதாகமத்திலே சாலோமோனின் குமாரன் ஆட்சிக்கு வந்ததும் உமது தகப்பன் கொடுத்த கடினமான காரியங்களை எல்லாம் நீர் எங்களை விட்டு நீக்கி போட்டு லகுவாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர் ஆலோசனை கேட்டார். தகப்பனோடு வசித்த இந்த ஆட்சியை கவனித்து ஜனங்களுடைய மனநிலையை அறிந்த முதியோர்களிடத்திலே கேட்காமல் தன்னோடு வளர்ந்த வாலிபர்களிடத்திலே இன்னும் கற்றுக்கொள்ள அநேக காரியங்கள் உள்ளவர்களிடத்திலே கேட்டார். அதன் முடிவு ஜனங்கள் ராஜாவை தனியாக விட்டுவிட்டு 10 கோத்திரத்தார் பிரிந்து போய்விட்டார்கள். அப்போது அது தேசம் 2 பிரிவுபட்டது. நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படிக்கு முதியோர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்கிறவர்கள் பலனடைவார்கள். யாத்ராகமம் 18:24 மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். நாம் இஸ்ரவேல் ஜனங்களின் பாரத்தை நீர் ஒருவராய் தாங்கக்கூடாது. ஜனங்களுக்குள்ளே தலைவர்களை ஏற்படுத்தி சிறிய காரியங்களை எல்லாம் அவர்கள் தீர்க்கட்டும், பெரிய காரியங்களாயிருந்தால் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும் என்று மோசையின் மாமன் ஆலோசனை சொன்னான். அப்படியே அவன் சொன்னபடியெல்லாம் அவர்களை வழிநடத்தி கொண்டு சென்றான். மோசையின் மாமன் முதியவன். அவன் பல தேசத்து ஜனங்களை பார்த்திருக்கின்றான், வேறு வேறு ஆட்சிகளை பார்த்திருக்கின்றான். அவனுடைய ஆலோசனையை தேவனுடைய தாசனாகிய மோசையை ஏற்றுக்கொண்டான். நாம் நல்ல ஆலோசனைகளை சொல்லும்படிக்கு முதியோர்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். தங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தையும் கண்கண்ட சாட்சிகளையும் சொல்லும்படிக்கு கர்த்தர் முதியோரை வைத்திருக்கின்றார். சங்கீதம் 71:18 தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுவீராக. ஆம், சங்கீதக்காரன் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறான். நான் நீடித்திருந்து சுகித்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளாமல், ஆண்டவரே எனக்கு முதிர் வயதை தாரும். எதற்கு? இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் உமது பராக்கிரமத்தையும் உம்முடைய பலத்த செய்கைகளையும் நான் சாட்சி சொல்லும்படிக்கு முதிர் வயதும் நரைமயிருமாக மட்டும் என்னை கைவிடுவீராக என்று வேண்டிக் கொள்கின்றான். ஆம், முதியோர்கள் என்பவர்கள் ஆவிக்குரிய சாட்சிகள். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது தங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு என்ன சம்பவித்தது, தேசங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்கும் போது என்ன நேர்ந்தது, இதையெல்லாம் சாட்சியாக சொல்லி சந்ததிகளை எச்சரித்து கர்த்தருக்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படிக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரங்கள். கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? நான் சாட்சி சொல்லும் ஒரு பாத்திரம் என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நற்சாட்சிகளை கண்டு கேட்டு அதை நாம் பாடமாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு பிற்கால சந்ததிக்கு முதியோர்கள் ஆசிரியர்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலும் முதியோர்களுக்கு நல்ல பங்கு இருக்கிறது. அவருடைய வாஞ்சை எல்லாம் இந்த உலகத்தை இன்னும் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எவ்வளவு நாள் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிக்க வேண்டும் என்பதில் அல்ல, கர்த்தருடைய பிரகாரங்களை வாஞ்சித்திருக்கிறது. ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு இது பொருந்தும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் உலகத்தை நாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது பொருந்தாது. சங்கீதம் 92:15 கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள், திருச்சபையின் நலனிலே அக்கறை கொண்டவர்கள், அதன் ஆவிக்குரிய மேன்மையை நாடுகிறவர்கள், அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பவர்கள். அவர்களிடத்திலே கர்த்தருக்கு ஏற்ற ஆலோசனைகள் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை முதியோர்கள் வருகிறார்கள்? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கவும் அவரை பற்றி கொள்ளவும் வருகிறார்கள். கர்த்தர் தம்முடையவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 46:3-4 தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உன்னை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உன்னை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இனிமேலும் அப்படி செய்வேன் என்றால் ஒரு நித்திய வாழ்வை தந்து அங்கே என்னோடு சேர்த்துக் கொள்வேன். மரணத்துக்கு அப்பால் உள்ள வாழ்க்கையை குறித்து தேவன் நமக்கு நல்ல நம்பிக்கையை தந்திருக்கிறார். முதியவர்கள் தாங்கள் விட்டு செல்கிறவர்களை குறித்தும் மனதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தாங்கள் சம்பாதித்ததை கொண்டு சந்ததிகள் எப்படி வாழுகிறார்கள், இனி எப்படி வாழ்வார்களோ என்று மனதை அதிலே அலைய விடாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து
அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:1-2. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையாயிருக்கிறோம். முதுமை அது கடந்து போகிறது. இந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். சரீரத்தில் அநேக வேதனைகள் உண்டு. சரீரம் தேய்ந்து கொண்டே வரும்போது எல்லா வழிகளும் இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் போது புதிய பலம், புதிய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். பரிசுத்தவான்கள் முதிர் வயதிலே மரணமடையும் முன்பு அவர்களுக்கு தாங்கள் மரணமடைய போகிறோம் என்பதை கூட கர்த்தர் தெரிவித்தார். 2 பேதுரு 1:13-14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். சரீரம் மரணமடைய போகிறது என்பதை கர்த்தர் தெரிவித்து விட்டார். இனி நான் என்ன செய்யலாம்? வரப்போகிற மரணத்தை குறித்து அழுது கொண்டிருப்பதா? இல்லை. நான் இந்த கூடாரத்தில், இந்த சரீரமாகிய கூடாரத்தில் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது, கர்த்தருடைய வசனங்களை சொல்லி அவருக்கு அடுத்தவைகளை உங்களுக்கு போதித்து உங்களை நினைவூட்டி கொண்டே இருப்பது, அதுதான் என்னுடைய பணி. அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பேதுரு சொல்லுகின்றார். பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது, நான் இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிற சந்ததிக்கு சொல்லுகிறார், ஒரு போராட்டம் அது உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. அது தேவனுக்கு விரோதமாய் இருக்கும் எல்லாவற்றோடும், அவிசுவாசத்தோடும், உலகத்தின் பயமுறுத்தல்களோடும், அதிகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எனக்கும் அந்த போராட்டம் இருந்தது. அந்த போராட்டத்தை நல்ல விதமாக போராடி முடித்தேன். முடிவாக எதை காத்துக்கொண்டேன்? கடைசி வரை விசுவாசத்தை விட்டு விடாமல் காத்துக்கொண்டேன். முதியவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்டவைகளையும் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளையும் குறித்து நமக்கு சாட்சியாக அறிவிக்கிறவர்கள். மரண நேரம் மட்டும் கர்த்தரை பற்றி கொண்டவர்களுக்கு அது ஒரு சந்தோஷமான அனுபவம். மலை உச்சியிலே உங்களுக்காக ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிற்கு நீங்கள் போக வேண்டும். கீழே இருந்து போகும்போது லேசாக போக முடியாது, கடுமையான மூச்சு இறைக்கும். ஆனாலும் அந்த வீட்டை அடைந்த பிறகு சந்தோஷப்படுகிறீர்கள். அதுபோலத்தான் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட கைவேலை இல்லாத அந்த கூடாரத்தை நாம் அடையும் முன்பதாக சரீரத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் முடிவிலே நாம் தேவனோடு இருப்போமே, அந்த நம்பிக்கையுடையவர்களா நித்தியத்தில் பிரவேசிக்கும்படிக்கு இந்த முதுமை காலத்தை கடந்து செல்ல வேண்டும். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? மார்க் 1:15. காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். தேவகுமாரனுடைய முதல் பிரசங்கமும் கடைசி பிரசங்கமும் மனம் திரும்புதலை குறித்து தான் இருந்தது. மனம் திரும்பி இருக்கிறோமா? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்படியானால் இதுவரை மனம் திரும்புதல் என்ற அனுபவத்தை பெறாதிருந்தால் இப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வோமாக. 2வது, விட வேண்டியவைகள் அநேகம் இருக்கிறது, விட வேண்டியவற்றை விட வேண்டும். எபேசியர் 4:31. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. முதியோர்கள் எரிந்து விழுவதையும் தாங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களை நினைத்து ஏங்குவதையும் மற்றவர்களை தூசிப்பதையும் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாத பிள்ளைகளை கூட சபிப்பதையும் கூட பார்த்திருக்கிறீர்கள். சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் சகலவித துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. சந்ததிகளை ஆசீர்வதியுங்கள். சந்ததிகளுக்கு கர்த்தர் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்களும் உங்களைப் போல நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். 3வது, நமக்கு முன்மாதிரியானவர்களின் வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். மரணத்தை கடந்து சென்ற பரிசுத்தவான்கள் அதை எப்படி எளிதாக ஏற்றுக்கொண்டார்கள், மேற்கொண்டார்கள், நித்தியத்திலே பிரவேசித்தார்கள். இதிலே பரிசுத்த வேதாகமத்திலும் அநேகர் நமக்கு முன்மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிஸ்ரர்களின் வாழ்க்கையிலும் அநேகர் நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நோக்கி பாருங்கள்.
சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். தேவகுமாரன் வருகைக்காக காத்திருக்கும்படிக்கு அவனுக்கு அருள் பாலிக்கப்பட்டது. அப்படியே தேவகுமாரனை கைகளில் ஏந்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து, மரணத்தை சந்திக்கப் போகிறேன் ஆண்டவரே, அதற்கு முன் நீர் எனக்கு தந்த அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டேனே என்று சொல்லி ஸ்தோத்தரித்தான். உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். இப்படி மரணத்தை சந்திக்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குமா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. அந்த மனந்திரும்பலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டவர்கள் நித்தியத்திலே சேருவார்கள். எனவே முதியோர்களின் வாழ்வும் அது ஒரு நோக்கமுள்ள வாழ்வு, அது பயனுள்ள ஒரு வாழ்வு, சாட்சியிடுகிற ஒரு வாழ்வு. அந்த வாழ்வின் பலனை திருச்சபையானது பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.